வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். ரீசெண்ட் டேஸில் தங்கத்தோட ரேட் ஏறிட்டே தான் இருக்கு. 2028ல் தங்கத்தோட ப்ரைஸ் வந்து 2 லட்சம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஜேபி மார்கன் நிறுவனம் வந்து ஒரு கணிப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு முதலீடாகவே வந்து இருக்கு. உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருந்த வாரன் பஃபெட் அவர்கிட்ட வந்து 12 லட்சம் கோடி அளவில் வந்து சொத்துக்கள் இருக்கு. ஆனால் அதில் 1 கிராம் அளவு கூட தங்கம் இல்லை. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் தங்கம்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு முதலீடு கிடையாது. ஃபியூச்சரில் வந்து எந்த ஒரு யூஸும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தங்கம் வாங்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லேண்டில் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டலாம், இல்லை வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம், ஒரு வணிகத்தை வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தலாம், விவசாயம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். அந்த லேண்டை வந்து விற்கலாம். ஆனால் இதே வந்து ஒரு தங்கம்ன்றதுல வந்து அதை உருக்க முடியும். அந்த தங்கம்ன்ற அந்த ஒரு உலோகத்தை பார்த்து நம்ம வியக்கலாம். ஆனால் அந்த தங்கம் வந்து எந்த ஒரு பயனுமே தராது. அவரை பொறுத்த வரைக்கும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுதுமே அந்த ஒரு பொருளால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு பணமோ வந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து அவர் முதலீடு செய்வார். ஸோ தங்கம் வந்து அப்படி கிடையாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்போ தங்கத்தில் இருக்கிற அரசியல் என்ன? இந்த தங்கம் ஏன் ரேட் வந்து ஏறிட்டே இருக்கு? மக்கள் எல்லாருமே வந்து தங்கம் அதிகமாக வாங்குறதுனால தான் தங்கத்தோட ரேட் வந்து ஏற்றுறாங்களா? அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அமெரிக்க டாலரை பொறுத்து தான் தங்கத்தோட விலையுமே வந்து மாறும். ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்போனாலும் என்ன வேணாலும் வந்து சேஞ்சஸை வந்து கொண்டு வரலாம். ஸோ அமெரிக்கன் அந்த யூஎஸ் டாலரோட அந்த கரன்சியை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுமே வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து அமெரிக்கா வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் மிலிட்ரி அண்ட் எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து அங்கே இருந்ததுனால அமெரிக்கா சொல்கிறத வந்து மற்ற நாடுகள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து அந்த நிலையை மாற்றணுன்றதுக்காக எல்லாருமே வந்து சீனா, ரஷ்யா அண்ட் இந்தியா இந்த நாடுகள் எல்லாமே வந்து தங்க இருப்பை வந்து சேமித்து வந்து பேங்க்கில் வந்து வைக்கிறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க்கில் வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து 880 டன் தங்கம் வந்து இருக்குது. சீனாலுமே வந்து தங்கத்தை வந்து சேமித்து வச்சுட்டு இருக்காங்க. சீனாவில் 2298.5 டன் தங்கம் வந்து சேமித்து வச்சிருக்காங்க. தங்க இருப்பு வந்து இருக்கு. இந்த வருடமான 2025ல் சீனா வந்து ஜான்வரியில இருந்து செப்டம்பர் வரைக்குமே 39.2 டன் தங்கத்தை வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மாதத்திற்கு 2ல இருந்து 5 டன் தங்கம் வந்து அங்க வாங்கி வைக்கிறாங்க. உலகத்துல அதிகமான தங்கத்தை பயன்படுத்துற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சீனா. அமெரிக்கா டாலரை வந்து குறைக்கிற இந்த நோக்கில் வந்து எல்லாருமே வந்து இப்போ தங்கத்தை வாங்கி பேங்க்ல வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் 512 டன் தங்க இருப்பு வந்து நாக்பூர், மும்பையில் வந்து இருக்கு. 2015ல் 557.7 டன் தங்கம் வந்து இருந்துச்சு. இப்போ 2025ல் 880 டன் தங்கம் வந்து இருக்கு. யூஎஸ் வந்து எவ்வளோ பணம் வேணும்னாலும் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து இருந்தது. இந்த ஹோல் வேர்ல்டோட எக்கனாமிக் சிஸ்டமே வந்து யூஎஸ் கரன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுக்கப்புறம் வர கோல்டு, சில்வர் இது ரெண்டுமே வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. 20லேருந்து 30% கோல்டு தான் வந்து மிச்சம் இருக்கு. அதே மாதிரி சில்வருமே வந்து 33% தான் வந்து இன்னும் இருக்கு. ஸோ கோல்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிமாண்டுன்னே சொல்லலாம். நம்மளோட சர்வைவல்காக கோல்டு வந்து ரொம்பவே வந்து முக்கிய ஒரு இடத்த வந்து வகிக்குதுன்னே சொல்லலாம். கம்மிங் டேஸில் கோல்டை வந்து எல்லா மக்களுமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால தான் வந்து கோல்டு ரேட் ஏறுதான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசனாக இருந்தாலுமே மோஸ்ட்டாக வந்து யூஎஸ் டாலர் இங்கே வந்து யூஎஸில் நடக்கிற இந்த யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ஏற்றம் இறக்கம் எல்லாமே வந்து நடக்குது. 1930s வந்து மக்கள் அந்த டைமில் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனாக வந்து இருந்தாங்க. 1933ல் எஃப் ரோஸ்வெல்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற கோல்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுக்கணும். அப்படி யாராவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜெயில் அண்ட் ஃபைன் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. மக்கள் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $20 வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து $20 கொடுத்த அந்த ஒரு தங்கத்தை $35 வந்து அதை வந்து விற்பனை பண்ணாங்க. ரீசெண்டாக செப்டம்பரில் வந்து நிர்மலா சீதாராமன் அண்ட் ஒரு சிலர் வந்து தலைமையில் வந்து தங்கத்தை குறைப்பதற்காக ஒரு மீட்டிங் எல்லாமே வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஜிடிஎஸ்ன்ற ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பிளாக் கோல்டு வச்சுருக்கவங்க அண்ட் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து இவங்க கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கொடுக்கப்படும். அண்ட் பிளாக் கோல்டு எல்லாமே வந்து ஒயிட் கோல்டாகவுமே வந்து மாற்றி தரப்படும்ன்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலரை கொடுத்து கோல்டு வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதை வந்து ஜிடிஎஸ் ஸ்கீம்னு சொல்லியிருந்தாங்க. இதனால இந்தியன் மணியோட வேல்யூமே வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு.
2026 ஜூன்ல வந்து மேபி வந்து கோல்டோட ரேட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு வராங்க. தங்கம்ன்றது வந்து ஒரு உலோகம் தான், ஒரு இரும்பு ஒரு மெட்டல் இருக்கிற மாதிரி தங்கமும் வந்து ஒரு உலோகம் தான். ஆனால் அந்த ஒரு தங்கம் வந்து துருப்பிடிக்காது, கருக்காது. அந்த மண்ணுக்கு அடியில் இருந்தாலும் சரி, தண்ணிக்கு அடியில் இருந்தாலும் சரி, தங்கம் வந்து பளபளப்பாகவே தான் இருக்கும். ஸோ இதனால தான் தங்கத்தோட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து எப்பவுமே இருக்கு. ஒரு சிலர் கூப்பிடுறதுமே பார்த்தீங்கன்னா தங்கமான மனுஷங்க, 24 கேரட் கோல்டு நீங்க இப்படி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. தங்கத்தோட அந்த ஸ்பெஷாலிட்டியே வந்து ரொம்ப ஒரு பியூரா இருக்கிறது, எல்லா இடத்துலயுமே வந்து பளபளன்னு இருக்கிறது தான் வந்து இந்த கோல்டோட ஸ்பெஷாலிட்டி. பூமிக்கு அடியில இருந்தது தான் வந்து இந்த தங்கம். ஆனா அதை தோண்ட தோண்ட மக்கள் எடுக்கும் பொழுது பூமிக்கு அடியில இருந்து வெளியே வரும்போது தங்கத்தோட வேல்யூன்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில தங்கம்ன்றது ஒரு உலோகம் மட்டும் இல்லாம அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாகவுமே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிறவங்க தான் அணிகலன்கள், தங்கத்தலான அணிகலன்களை வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு தங்கம் வந்து பணம் கோல்டுன்றதை தாண்டி ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அந்த மேரேஜில் சீர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, தங்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ தங்கத்தை வச்சு தான் ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸே வந்து பார்க்கப்படுற அளவுக்கு இருக்கு. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு துளி அளவாவது தங்கத்தை வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த தங்கத்துக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் வந்து இருக்கு. பூமிக்கு அடியில இருந்து எடுக்கிற அந்த தங்கத்தை ஒரு சில தாது பொருட்களை வச்சு வேதியியல் முறையில வந்து பிரித்து எடுத்து தங்கமா வந்து எடுப்பாங்க. தகடு கம்பி வடிவில் இருக்கிறத வந்து கனிமவன் தங்கம் சொல்லுவாங்க. 1 டன் தங்கத்துல வந்து 30 கிராம் கோல்டு வந்து அந்த டைம்ல வந்து எடுத்துட்டு வந்தாங்க. வெயில், மழை, காற்று இந்த மாதிரியான இயற்கை விஷயங்கள் வந்து வரும் பொழுது அந்த தங்கங்கள் வந்து சிதைந்து போய் அந்த ஆற்று நீர் இது மாதிரியான பகுதிகளில் வந்து சிதைந்து பதிந்து கிடக்கும், ஒரு சில துகள்களாக இருக்கும். அந்த தங்கத்தை வந்து எடுக்கிறத வந்து வண்டல் மண் தங்கம் சொல்லுவாங்க. மோஸ்டா வந்து சுரங்க முறையில தான் நிறைய தங்கங்கள் எல்லாமே வந்து வெட்டி எடுக்கப்படுது. அந்த இடத்துல தான் நிறைய தங்கங்கள் எல்லாமே வந்து இருந்தது. இந்த தங்கங்கள் எடுக்கிறதுல வந்து அந்த டைம்ல தென் ஆப்பிரிக்கால வந்து பல கொத்தடிமைகள்லாம் வந்து வேலைகள் வந்து செஞ்சிருக்காங்க தங்கத்தை எடுக்கிறதுக்காக. 1970 1480 டன் வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. 2007 வந்து தங்கம் எடுக்கிறதுல வந்து சீனா வந்து முதலிடம் ஆயிடுச்சு. பண்டைய காலம், அதாவது நம்ம முன்னோர் காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுன்னா தங்கம்ன்றது வந்து ஒரு உலோகமாக தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வந்து இரும்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட வேட்டைக்கு போகிறதுக்குமே அவங்க வேட்டையாடுறதுக்குமே வந்து இரும்பு தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு உலோகமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாகரிகங்கள் வந்து மாற மாற இந்த தங்கம் வந்து ஒரு மண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஒரு கல்லுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை வந்து ஒரு ஜுவல்லாக வந்து பண்ண முடியும், அந்த அணிகலன்களாக வந்து மாற்றிக்கலாம்ன்றதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்களோட அணிகலன்களாக வந்து தங்கத்தை மூலமாக மாற்றி இருந்தாங்க. மற்ற மன்னர்கள் எல்லாமே வந்து தங்கத்தோட வேல்யூ தெரிஞ்சு போர் எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஊர்ல இருக்க செல்வங்கள் எல்லாமே வந்து கொள்ளையடிக்கணும், அவங்க சைடு வந்து அதை கைப்பற்றிக்கணும்னு சொல்லிட்டு தங்கமா வாளான்னு தெரியாத அளவுக்கு போர் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ போர்ல வந்து அவங்க சண்டை போட்டு தங்கங்கள் எல்லாமே வந்து கைப்பற்றி எல்லாமே வந்து போயிருக்காங்க. கஜினி முகமது வந்து சோமநாதர் அந்த பிளேஸ் எல்லாமே வந்து கைப்பற்றி இருந்தாங்க. இந்த டைம்ல தான் வந்து போர்ச்சுகீசர் எல்லாமே வந்து கடல் கடந்து வந்து தங்கத்தை எல்லாமே கொள்ளையடிச்சிருந்தாங்க. இந்த டைம்ல உருவானவங்க தான் கடல் கொள்ளையர்கள். ஹிட்லரோட நாசி படை அந்த காலகட்டத்திலுமே தங்கம் மேல வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து மக்கள் கிட்ட வந்து இருந்திருக்கு. ஆப்பிரிக்கால கொத்தடிமையாக மக்கள் வந்து வேலை பார்த்தாங்க. ஆனா அலாஸ்கான்ற ஒரு நகரத்துல வந்து டூரிஸ்ட் பிளேஸாவே வந்து அந்த இடம் இருக்கு. தங்கம் எடுக்கிறத வந்து அவங்களும் போய் எடுக்கலாம், ஆனா அது அவங்களுக்கு தான் ஆக்கிக்க முடியாது. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கு. தங்கத்தை வந்து ஒரு சிலருக்கு வந்து அது தொழிலாகவும் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸாகவுமே வந்து இருந்திருக்கு. தங்கத்தை கடத்துவது வந்து ஒரு சட்ட விரோதமான ஒரு செயலாக இருந்தாலுமே மக்கள் வந்து தங்கத்து மேல வந்து ரொம்ப ஒரு ஆசை வச்சிருந்ததுனால சட்டவிரோதமாக வந்து தங்கம் எல்லாமே வந்து கடத்தப்பட்ட ஒரு காலங்களுமே வந்து இருந்துச்சு. கலப்பு தங்கம்ன்ற மாதிரிலாம் இருந்ததுனால ஹால்மார்க் தங்கம்ன்ற ஒரு முத்திரை பதிச்ச ஒரு தங்கத்தையுமே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதுல 99.9% வந்து பியோர் கோல்டா இருக்கும், 1% வந்து வெள்ளி, தாமிரம் இதை கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா தங்கம் வந்து ஈஸியா வந்து உடஞ்சிரும், அதனால வந்து இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இதையும் வந்து கலந்து பண்ணுவாங்க. ப. சிதம்பரம் அவர்கள் வந்து அப்போ வந்து 2 திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க, இ கோல்ட் அண்ட் இடிஎஃப்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி 1 யூனிட் அளவுக்கு வந்து தங்கம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதாவது 1 கிராம் தங்கம் சொல்லுவாங்க. 99.9% பியூர் கோல்டு வந்து அதில் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அதை வேணும்னா தங்கமாக வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து அதிலே வந்து விற்று ஒரு லாபமும் பார்க்கலாம். ஸோ ஒரு தங்கமாக வாங்கும் பொழுது அதில் வந்து செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து இருக்கும். இந்த முறையில் வாங்கும் பொழுது இதெல்லாம் இல்லாமல்
அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. பீகார்ல ஒருத்தர் வந்து தங்க சட்டையே வந்து போட்டுட்டு வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில கோல்டு ஃபேஷியல் எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பணத்தை எல்லாமே வந்து மாத்திர அந்த டைம்ல பணக்காரர்கள் எல்லாருமே வந்து கருப்பு பணம் வச்சிருந்தாங்க. அதை சேஞ்ச் பண்றதுக்காகவுமே வந்து தங்கத்தை வந்து முதலீடா மாத்தி தங்கத்து மேல வந்து அதை போட்டிருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் 15 டன் தங்கம் வந்து விற்கப்பட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு மெட்டல் தான். நம்மளோட லைஃப்க்கு தேவையான ஒரு 20-30% அளவுக்கு வந்து தங்கம் இருக்கிறதுல வந்து குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்கும். தங்கத்தால வந்து பல நாடுகள்ல வந்து பல விஷயங்கள் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. பல போர்கள் நடந்திருக்கு. தங்கம் மூலமாக வந்து பல நாடுகளோட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே பல நாடுகள் வந்து வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கு. ஸோ தங்கத்தை வந்து ஒரு உலோகமாக பார்ப்பதற்கும் நம்மளோட சேவிங்ஸ்க்கான ஒரு உலோகமாக பார்த்தால் தங்கம் எப்பவுமே வந்து நல்லதாகவே இருக்கும். கம்மிங் டேஸ்ல வந்து தங்கத்தோட ரேட் வந்து கண்டிப்பா வந்து உயரத்துக்கான ஒரு சான்சஸுமே வந்து இருக்கு. 2026 ஜூன் மாதம் கிட்ட வந்து ஒரு 60,000 ரூபாய் அளவிற்கு வந்து தங்கத்தோட விலை குறையும்ன்ற மாதிரியுமே வந்து ஒரு சிலர் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா தங்கத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியல. தங்கத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ தங்கம் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? தங்கத்தோட யூஸ் வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.